ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்மளோட ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்கள், அப்படியே ஒரு இளம் காற்று நல்லா சூப்பராக லீவ்ஸ் எல்லாமே அப்படியே பறந்துட்டுருக்கு. ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியே ஆடிட்டுருக்கு. எனக்கு உண்மையிலே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி காற்றடிக்கும் போது. பட்டெல்லாம் ஆடி காஞ்சு போயிடுமோ அப்படின்னு நான் பயந்துக்குவேன். ஸோ இன்றைக்கி நம்மளது ஒரு குட்டி வீடியோ தான். நம்மளோட கார்டனில் அழகான கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் காட்டிட்டு உங்களுக்கு பிளான்ட் ஃப்ளவர் ஆகலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் நடுவில் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சாட்டா பாங்கட் ரீபோர்ட்டிங்க்கு அப்புறம் இதில் ஃப்ளவர் வந்துடுச்சு. அழகாக தனியாகவே மலர்ந்த ஃப்ளவர் தான் இது. அதே மாதிரி நம்மளோட AW7 செகண்ட் டே நேற்று க்ளோஸாக இருந்தது. நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இன்றைக்கி பாருங்கள், அவங்களே தனியாக மலர்ந்துருக்கு. நிறைய பட்டு இருக்கும் பாருங்கள். இன்னும் நிறைய பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது பாருங்கள். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பிளான்ட்ஸ் நம்மளோட டப்பில் நிறையா இருந்ததுன்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணி விடணும். பாருங்கள், இதெல்லாம் நல்லா ரூட் இறங்கி இதில் இருக்கிற இந்த பிளான்ட்டுக்கு நம்ம போட்டிருக்கிற உரத்தை எல்லாத்தையுமே இது எடுத்துக்கும். பாருங்கள், எவ்வளோ பிளான்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது எல்லாமே நிறைய பேர் எனக்கு ஃப்ளவர் வரல அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபோட்டோ கேட்கும்போது அனுப்பும்போது இந்த மாதிரி நிறைய ஒரு கூடையே இருக்கும். அந்தளவுக்கு இந்த மாதிரி பிளான்ட்ஸ் இதில் கிடக்கும். அதை எல்லோரும் க்ளீன் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். சும்மா அங்கங்கே கொஞ்சம் இருக்கிற மாதிரி சும்மா 1-2 மட்டும்தான் வச்சுக்குவேன். இது திரும்பவும் ஸ்ப்ரெட் ஆகி வளரும். அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி விடணும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று, லாட்டஸ்லேயே வாட்டர் லில்லிஸ் சில பேர் வச்சுருக்காங்க. இதை நான் வச்சுருக்கிறது நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா இதில் ஃப்ளவர் உடனே இதை நான் சேல் கொடுத்துருவேன். ஸோ உடனே எடுத்துருவோம் அப்படின்ட்டு தான் இது இதில் வச்சுருப்போம். அதே மாதிரி சிலதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா லீஃப் அப்படி கமுத்தி போட்டது அப்படியே முளைச்சிருக்கும். நான் இது எடுத்து கொடுத்துருவேன். பட் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எடுக்கலை அப்படின்னா உங்களோட பிளான்ட்டில் என்ன ஆகும்னா லாட்டஸ் ஃப்ளவர் வராது. வாட்டர் லில்லி நல்லா அப்படி பெருசாகவே வளர்ந்துடும். ஸோ யாருமே 2 சேர்த்து ஒரே டப்பில் வச்சிடாதீங்க. அடுத்ததாக நான் காட்ட போகிறது என்னோட குயின் ஆஃப் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. இது மலர்ந்துட்டுருக்கு. கலர் அவ்வளோ அழகாக இருக்குது. இருடுச்சு ஆக்சுவலி. அதான் இதோட கலர் என்னால் காமிக்க. ஸோ இன்றைக்கி ஏர்லியராகவே வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப வெயில் வந்ததுனாலும் நம்மளுக்கு இதோட அழகு காட்ட முடியாது. ஸோ கொஞ்சம் மார்னிங்காகவே வந்துட்டினா தான் ஒரு 8 o'clock தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ளவர்ஸ் அப்போ தான் மலர்ந்துருக்கும். ரொம்ப ஏர்லியராக வாட்டர் லில்லிஸ் எல்லாம் கூட மலர்ந்துருக்காது. ஜஸ்ட்டு நம்ம தொட்ட அந்த பெட்டல்ஸை லைட்டாக அப்படி பண்ணி விட்டாலே அது நல்லாயிடுச்சு. பாருங்கள், குயின் ஆஃப் ஹார்ட் எனக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்தது. ஆனால் இது ட்ராபிக்கல் வெரைட்டி இல்லை. ஆனால் நம்ம அமெரிக்கா மேலே எப்படியோ அந்த மாதிரி தான் எனக்கு குயின் ஆஃப் ஹார்ட்டு. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும் இதோட ஃப்ளவர்ஸு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாலுமே எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் பார்த்துட்டிங்கன்னா பட்டு தான் இதுக்கும் இருக்கும். பாருங்கள், அடுத்தது வந்துட்டுருக்கிறதுலேயும் பாருங்கள் பட்டு தான். இங்கே ஒரு பட்டு ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே பூத்தது கொட்டி போச்சு. ஸோ சூப்பரான ஒரு வெரைட்டி. பார்க்குறதுக்கும் அவ்வளோவுமே அழகாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலி இதிலேருந்து ஃப்ளவர்ஸை எடுக்கிறதுக்கு கூட மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா நிறைய அப்படியே ஒட்டுக்காக பூத்து நின்னா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நான் அப்படியே நினச்சி பார்க்குறேன். இன்றைக்கி 2 ஃப்ளவர் ஒட்டுக்காக இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்னும் இதோட மெச்சூர் ப்ளூம் எல்லாம் இல்லை. இப்போ தான் சின்ன ஸ்டாண்டிங் லீஃபே வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு போன வருஷமெல்லாம் இதில் பெரிய சைஸ் ஃப்ளவர் வந்தது. இது ரீபாட்டிங்க்கு அப்புறம் இப்போ தான் பெருசாகிட்டுருக்கு. மாதிரி ஹரிதா இது ஃப்ளவர் காய ஆரம்பிச்சிடுச்சு. நேற்றே மலர்ந்து இருந்தது. பட் ஆனால் இதில் பட்டு உங்களுக்கு காட்டணுன்னு தான் நான் இது காட்டுறேன் வீடியோலேயே. பாருங்கள் எப்படி பட்டு வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இதிலலாம் நிறைய பூச்சி இருந்துச்சு. நான் இப்போ தான் மருந்தே அடித்தேன். பாருங்கள் எத்தனை பட்டு ஒட்டுக்காக வந்திருக்குன்ட்டு. ஹரிதா எனக்கு லாஸ்ட் டைம் டியூபர்ஸ் எடுத்தது எப்படி சேல் ஆகிடுச்சுன்னே தெரில. அப்படி எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டாங்க.
ஏன்னா அதோட ப்ளூமிங் எத்தனை ஃப்ளவர்ஸ் ஒட்டுக்காக நின்றுட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கிடுவோம், வேணான்னு நினைக்கிறவங்க கூட வாங்கிடுவோம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான் ஹரிதா. எல்லா பட்டும் நல்லா பெருசாகட்டும், நல்லா ஃப்ளவர் வரட்டும், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நம்மளோட வெரைட்டி வந்து பிங்க் க்ளவுடு தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நிறைய பட்டு வரும், அப்படியே 10 ஃப்ளவர்ஸ் ஒட்டுக்காகவே எனக்கு பூத்துருக்கு. அந்தளவுக்கு சூப்பராக நிறைய பட்டு வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட பிங்க் க்ளவுடு. மிராக்கிள் மாதிரியே இருக்கும். பாருங்கள், தொட்டால் மலர்கிற ஸ்டேஜ் தான், அப்போ தான் மலர வைக்கணும். இது ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி தான். இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் நிறைய ரீபாட்டிங் பண்ண தேவைப்படாது. இது வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு டியூபர்ஸ் எல்லாம் வராது. ஸோ வந்து ரீபாட்டிங் கம்மியாக பண்ணால் போதும். சூப்பராக இருக்குல்ல, பாருங்கள் எப்படி பட்டி இருக்குன்ட்டு. இன்னும் இருக்குது, இங்கேயே இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளெல்லாம் இருக்குது, உள்ளேருந்தெல்லாம் வந்துட்டுருக்குது. இதோட லீஃபை நான் அதனாலவே கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த பிங்க் க்ளவுடோட கொஞ்சம் டியூபர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நம்ம வந்து லாஸ்ட்டு சேல் வீடியோவில் இதை போடலை. நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய வெரைட்டி தான் இப்போ காமிச்சிருந்தேன் இல்லைங்களா. நிறைய பட் வந்து கண்டினியூஸாக வரும். இந்த டியூபரோட ப்ரைஸ் வந்து 250. ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரிய டியூபர்ஸ் வைக்கும்போது நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக க்ரோத் ஆகி சீக்கிரமாக நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 250. இங்கே ஒன்று இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்து 220. இங்கே ஒன்று இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்து 200. இதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, 220. இங்கே ஒரு பெரிய டியூபர் ஒன்று இருக்குது, கட் பண்ணி வைக்கிற மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்து 270. இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸு. ஸோ வேண்டவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து லாஸ்ட்டு 2 சேல் வீடியோ தான் எல்லாமே வந்து இந்த வீக்கில் தான் அனுப்புவோம். ஸோ உங்களுக்கு முன்னே புக் பண்ணதில் ஆட் பண்ணணுன்னாலும் சொல்லிட்டிங்கன்னா அந்த ஒரு கொரியரில் நம்ம வந்து இதையே ஆட் பண்ணி கூட அனுப்புவோம். சரி, நம்மளோட S1லேயுமே இன்றைக்கி அழகான ஒரு ஃப்ளவர் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இப்போ தான் தனியாக மலர்ந்துட்டுருக்கு. இது ஒரு பவுல் லாட்டஸ் தான் S1. நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. பாருங்கள், இங்கேயும் பட் இருக்குது. சூப்பராக வந்து ஃப்ளவர் தனியாகவே மலர்ந்துருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஒரு மீடியம் சைஸ் டப்பிள் வச்சாலே நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி. ரொம்ப அழகாக இருக்கும். லைட்டான ஒரு எல்லோ ஷேட் வரும். சூப்பரான ஒரு ஃப்ளவர். அடுத்ததாக நம்ம காட்ட போகிறது நம்மளோட டோரா தான். ஒரு பட்டு வந்து காஞ்சிருச்சு. இது மேலே இருக்கிறதுனால ரொம்ப காற்றடிக்குது போல், இறக்கி கீழே வைக்கணும். நிறைய பட்டு இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கேயும் வந்துகிட்டே இருக்குது பட்டு. டோரா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இது. அதே மாதிரி நம்மளோட அமெரிக்கமிலியா எப்படி பட்டு வந்துருக்குதுன்னு பாருங்கள். ஒரே டப்புலேயே பக்கமாக எப்படி பட்டு வந்துருக்குன்னு பாருங்கள். சூப்பரான ஒரு வெரைட்டி தான். அத்தனை பட்டு இருக்குது. சூப்பரான ஒரு பவுல் வெரைட்டி. நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட அமெரிப்பியோனியும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கேயும் இருக்குது. சூப்பராக வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்துடுச்சு. ஸோ வேண்டவங்க மெசேஜ் பண்ணுங்கள். அமெரிப்பியோனியோட டியூபர்ஸும் இருக்கும். அது வந்து ஒரு 120, 150, 180 அந்த ரேஞ்சில் தான் டியூபர்ஸ் இருக்கும். ஸோ வேண்டவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதோட ஃப்ளவர் பிக்கும் நான் ஆட் பண்ணுறேன். நம்மளோட புச்சாலேயும் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துடுச்சு. நம்ம வந்து ஒரு பிளான்ட்டை வந்து ரீபாட்டிங் பண்ண பிறகு ஃப்ளவர் ஆகலைன்னா அப்படின்னா செய்ய வேண்டிய ஒரு மெயினான விஷயம், ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃப்ளாட்டிங் பிளான்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். எக்ஸ்ட்ரா இருந்தால் ரிமூவ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி சன்லைட் நல்லா கிடைக்குதான்னு செக் பண்ணுங்கள். இன்னொன்று, ஸ்டாண்டிங்லி ஃபிட்டதுலேருந்து 15 days ஒன்ஸ் வந்து பிளான்ட்டுக்கு உரம் கொடுத்துட்டே இருக்கணும். இது எல்லாமே கவனிச்சிட்டிங்கன்னா உங்களோட பிளான்ட்டும் இதே மாதிரியே அழகாக பூக்கும். நம்ம மயூரியோட பெரிய பட்டு இன்னும் வந்து இது மலர வைக்கிற ஸ்டேஜ் வரல. கண்டிப்பாக மலர வச்சு காட்டுறேன். மயூரி
சூப்பராக நிறைய பட்டு வந்திருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலி வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வச்சேன் நான் மயூரி. நிறைய பட்டு வந்திருக்கு. எல்லாம் ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் அப்படிங்கிற மாதிரி பட்டு வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட வைடூரியா, இதுவும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி தான். ரொம்ப அழகாக பூ வந்து தனியாகவே மலர்ந்துருக்கு வைடூரியாவில். ரொம்ப சூப்பராக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்தது. வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இப்போ நான் வந்து மலர வைக்காமல் அப்படியே விட்டுறேன். அது வந்து தனியாக மலரும்போது ஒரு தனி அழகாக இருக்கும். இதோட பெட்டல் டிப்ஸில் கூட பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக ஒரு லைட் பிங்க் ஷேட் வரும். ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி நம்ம கிவி வந்து இன்றைக்கி நம்ம மலர வைக்கலாம். எப்போவுமே தனியாக மலர்ந்தது தான் நான் பார்த்தேன். இன்றைக்கி கிவியை வந்து மலர வச்சு பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி தான் கிவி. நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். நான் சின்ன பாட்டில் கூட வச்சு பார்த்துட்டேன். இதெல்லாம் வந்து மெச்சூர் ப்ளூமே இல்லை. ஏன்னா சின்னதுலேருந்தே பூக்கிறதுனால பிளான்ட் ஹெல்த்தியாகவே வரமாட்டேங்குது. பெரிய ஸ்டாண்டிங் லீஃபே இன்னும் விடலை, பூத்துட்டே இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அந்த சின்ன லீஃபில் வர பட்டை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நம்மளோட பிளான்ட் டெவலப் ஆகும். இல்லைனா அந்த உரம் ஃபுல்லாலுமே அந்த ஃப்ளவர் மலர்றதுக்கே அதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து நம்மளோட கிவி. சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட இன்னொரு போட்டில் தனியாக மலர்ந்து இருக்கிற AW7. இன்னும் நிறைய பட் இருக்குது AW7ல். அடுத்தது நம்மளோட இவானியா தான். இவானியாவும் தொட்டால் மலர்ற மாதிரியே நிற்குது. ஸோ நம்ம மலர வச்சு பார்க்கலாம். நல்ல வெயில் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ளவர்ஸை நீங்கள் காலையிலே கலெக்ட் பண்ணி ஒரு பவுலில் தண்ணியில் போட்டு சாமிக்கிட்ட வச்சுருங்க. ஏன்னா சில நேரம் ஈவினிங் ஆகிறதுக்குள்ளே இந்த பெட்டல்ஸ் எல்லாம் காஞ்சிரும். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ளவர்ஸை கலெக்ட் பண்ணி கீழே கொண்டு போய் வச்சுக்குவேன் சாமிக்கிட்ட. அது ஒரு 2 நாள் 3 நாள் கூட இருக்கும் இந்த தண்ணியில். காலையிலே கலெக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளவர்ஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்குன்னா ரொம்ப ஏர்லியராக கலெக்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மலர்ற ஸ்டேஜிலே கலெக்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குல்ல இவானியா. நிறைய பேர் கேட்கக்கூடிய ரொம்ப டிமாண்ட் உள்ள ஒரு ஆள் தான் நம்ம இவானியா. இவங்க வந்து டியூபர்ஸே தரமாட்டாங்க, பூத்துட்டே இருக்கும். ஆனால் எல்லோரும் இவங்களை வேணும்னு கேட்பாங்க. கண்டிப்பாக டியூபர்ஸ் வந்தால் சேல் வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி நம்மளோட பாவோலேயும் பட்டு வந்திருக்கு. இங்கேயும் இருக்குது. இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே நம்ம பட்டு தெரியும் போது நம்ம அதை தொடவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா பட்டு வந்து வளர்ந்து மேலே வராது, அப்படி நின்று போயிடும். ஸோ யாரும் அப்படி பண்ணிடாதீங்க. நம்மளோட ஜாப்போனிக்கா பிளான்ட் பாருங்கள், ரொம்ப சூப்பராக அழகாக மலர்ந்துருக்கு. இந்த பிளான்ட் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ வேண்டவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 60 ருபீஸ் தான் இதோட ப்ரைஸு. ரொம்ப அழகான ஒரு வாட்டர் பிளான்ட் தான் ஜாப்போனிக்கா, வாட்டர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து நம்மளோட பேப்பிரஸ் பிளான்ட்டு தான். சூப்பராக இருக்கும் இந்த பிளான்ட்டு. நான் கட் பண்ணி ட்ரிம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறேன். இந்த பிளான்ட்டும் சேலுக்கு இருக்குது. இது வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளோட ஒயிட் ஸ்வான்லேயும் அழகாக பூ வந்திருக்கு. இது வந்து தனியாகவே மலர்ந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே ஒரு ஃப்ளவர் பாருங்கள், நம்ம தொட்டால் மலர்ற மாதிரியே இருக்குது. இந்த ஃப்ளவரை நம்ம மலர வைக்கலாம். அதை நம்ம இனிமேல் மலர வைக்க ட்ரை பண்ணிங்கன்னா அது கொட்டி போயிடும். ஸோ அதனால தான் அதை மலர வைக்கல. ரொம்ப அழகான ஒரு ஆஃப் ஒயிட் கலர் இருக்குது இந்த ஒயிட் ஸ்வானுக்கு. ரொம்ப க்யூட்டான ஒரு ஃப்ளவர். இது ஆக்சுவலி ஒரு உருண்டையாக இருக்கும். அதனாலவே இது ஒரு சூப்பரான அழகாக இருக்கும் இந்த ஒயிட் ஸ்வானில் வந்து இந்த ஷேப்பு தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒயிட் ஸ்வானோட ஃப்ளவரோட ஷேப் வந்து ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சின்ன ஃப்ளவர்ஸ் தான், இன்னும் பெரிய ஸ்டாண்டிங் லீஃபே விடலை. இந்த ஃப்ளவர் வந்து தனியாகவே மலர்ந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. இது கொஞ்சம் நேரத்தில் இன்னும் திரும்ப இதுவே மலர்ந்துடும். பாருங்கள் எப்படி பட்டு வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், சூப்பரான ஒரு ப்ளூமர் தான், பூத்துட்டே இருக்கும். டியூபர்ஸ் எல்லாம் நான் சேல் கொடுத்துருந்தேன். ஸோ நம்மளோட அமீலியாலேயும் நிறைய பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அமீலியா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டியூபர்ஸ் எல்லாம். ஆனால் அது வந்து இப்போ ஃப்ளவரிங் ஸ்டேட்டில் இருக்குது. டியூபர்ஸ் வரட்டும், கண்டிப்பாக கொடுக்குறேன். நம்மளோட ப்ளூ வீசல் வாட்டர் லில்லி இது சேலுக்கு பிளான்ட் இருக்குது.
வாட்டர் லில்லிஸில் நிறைய பிளான்ஸ் வந்து சேலுக்கு இருக்குது, காம்போயும் இருக்குது. ஸோ வேண்டவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கொடுக்குறேன். இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.